என்னவோ என்னவோ என் வசம் நான் இல்லை, என்ன நான் சொல்வதோ என்னிடம் வார்த்தை இல்லை. உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் சுவாசத்திலே நான் சேர்ந்திருப்பேன், உன் ஆயுள் வரை தான் வாழ்ந்திருப்பேன். என்னோடு நீயாக உன்னோடு நானாகவா பிரியமானவரே. ஏதாச்சும் இம்ப்ரூவ் இருக்கா? 2 hours தானே இருக்கு டாக்டர். இன்னும் எந்த இம்ப்ரூவும் இல்லை டாக்டர். இன்னும் எந்த இம்ப்ரூவும் இல்லை டாக்டர். அதே மாதிரி தான் டாக்டர் இருக்கு. சரி ஓகே, half an hour ஒன்ஸ் வந்து பார்த்துட்டு போங்க. ஏதாவது இம்ப்ரூவ் இருந்தா என்கிட்ட சொல்லுங்க. ஓகே டாக்டர். 1/2 hour ஒன் செக் பண்ணிட்டு தான் இருக்கேன். பார்க்கலாம் டாக்டர். சரி ஓகேம்மா, ஏதாவது இம்ப்ரூவ் இருந்தா உடனே கால் பண்ணுங்க. நான் போய் ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன், நீங்க பார்த்துட்டு இருங்க. ஓகே டாக்டர், நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். எதுக்கு நீங்க தேவையில்லாத முடிவு எடுத்தீங்கன்னு எனக்கு தெரியல. பட் உங்களுக்காக வெளியில அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்கெல்லாம். ஏதோ உங்களுக்கு பெரிய கஷ்டம் வந்திருக்கு, அதனாலதான் இந்த முடிவை எடுக்க கூட உங்களுக்கு யோசிச்சிருக்கீங்க. சரி ஓகே, அவங்களுக்காகயாவது நீங்க பொழைச்சு வரணும். அவங்கள அழுகிறது எங்கனாலயே பார்க்க முடியல. அவ்வளோ கதறி கதறி அழுக்கிறாங்க. இதுல ஒருத்தவங்களுக்கு வேற பிளட் வந்துகிட்டே இருக்கு. நீங்க எந்திரிக்காம அவங்க இது பண்ண மாட்டாங்களாம். அவங்க போய் கட்டு போட்டுக்கோங்கன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அவளை வந்தாதான் நான் கட்டு போட்டுக்குவேன்னு நின்றுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி குடும்பம் கிடைக்கும் போது நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். தெரியாம இந்த தப்பை எடுத்துட்டீங்க. அவங்களுக்காக நீங்க நல்லபடியா வரணும். நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அஞ்சலி எந்திரிச்சு வர சொல்லு அஞ்சலி. ஷாலுவ எனக்கு வேணும்டி. அவ ஏன் இந்த முடிவை எடுத்தா? நான் இருக்கும்போது அவங்க 2 பேரும் எதுக்கு இந்த தேவையில்லாத முடிவு எடுத்தாங்க? சூர்யா ப்ளீஸ், நீ முதல்ல கையில கட்டு போட்டுட்டு வா சூர்யா. லேட் பார் வந்துகிட்டே இருக்கு சூர்யா, கொஞ்சம் புரிஞ்சுக்க போடா. ஆமா சூர்யா, உனக்கு கை வலிக்கலையா? போடா. கை வலியை விட பெரிய வலியா ஷாலு எனக்கு கொடுத்துட்டா. இதை விட வேற எந்த வலி எனக்கு பெருசா தெரியும்? எனக்கு ஷாலுவும் சாமு வேணும் அஞ்சலி. அஞ்சலி இந்த முடிவு எடுத்தாங்க, எனக்கு வேணும் அஞ்சலி. சூர்யா டாக்டர் சொல்லியிருக்காங்களா பிளட் ரொம்ப போக கூடாதான், தயவு செஞ்சு போ சூர்யா. நீயும் இந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாத சூர்யா, பிளீஸ் போ சூர்யா. இல்ல அர்ஜுன், என்னால முடியல அர்ஜுன். ஷாலு இப்படி படுத்துட்டு இருக்கிறதுனால பார்க்க முடியல அர்ஜுன். கண்டிப்பா வெள்ளாம நான் எப்படி இருப்பேன் நம்ம யோசிச்சா அதை யோசிச்சிருக்க கூடாது தானே அர்ஜுன். அர்ஜுன் வர சொல்லுங்க, அவங்க 2 பேரும் எந்திரிச்சு வரணும் அர்ஜுன். நான் இங்க அழுந்துட்டு இருக்கேன். ஷாலுனால எப்படி அங்க படுத்துட்டு இருக்க முடியுது? நான் அழுகிறது அவளுக்கு கேட்கலையா அர்ஜுன்? நான் அழுந்தாலே அவளுக்கு பிடிக்காது அர்ஜுன். வர சொல்லுங்க அர்ஜுன். அந்த அர்ஜுன் தப்பு பண்ணிட்டேன். அவ இது கொடுக்குற நான் கடைசி கிஃப்ட் சொல்லியும் நான் விட்டுட்டேல அர்ஜுன். ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அர்ஜுன். அவகிட்ட பேசி புரிய வச்சிருக்கலாம் அர்ஜுன். முன்னாடியே தெரிஞ்சிருந்தா. உன் மேல தப்பு இல்லடா, புரிஞ்சுக்கூட. உன் மேல தப்பு கிடையாதுடா. அவங்களோட சூழ்நிலை இப்படி கொண்டு வந்துருச்சு, அவ்வளவுதான் விடு. அவங்க 2 பேரும் கண்டிப்பா நல்லா இருப்பாங்க, நீ எதுவும் யோசிக்காத. இல்ல அர்ஜுன், எந்திரிச்சு வர சொல்லுங்க அர்ஜுன். 2 மணி நேரம் ஆயிடுச்சு அர்ஜுன், இன்னும் எந்திரிக்கல அர்ஜுன். சூர்யா வெயிட் பண்ண. 48 மணி நேரத்துல 2 பண்றது ஆச்சு. கண்டிப்பா அவங்க பொழைப்பாங்க. ஆமா சூர்யா, நம்பிக்கையை கை விட்டுறாது சூர்யா. டைம் ஆக ஆக மனசு விட்டு போகுது. தைரியம் குறையன மாதிரி இருக்கு. டைம் போக போக ரொம்ப பயமா இருக்கு கயல். எந்திரிச்சு வரணும் கயல். என் ஃப்ரெண்ட் எனக்கு வேணும் கயல். ஒன்னும் ஆகாது. அண்ணனுக்கும் அன்னிக்கும் எதுவும் ஆகாது சூர்யா. அவங்க 2 பேரும் கண்டிப்பா நல்லபடியா எந்திரிச்சு வந்து நம்ம கிட்ட பேசுவாங்க சூர்யா. அம்மா சூர்யா, நம்ம எல்லாம் சந்தோஷமா வாழ்வோம். நீ கவலைப்படாத சூர்யா. அவங்க கண்டிப்பா நல்லபடியா இருப்பாங்க. நீ எந்த ஃபீல் பண்ணாத. அவ்வளவு சீக்கிரம் அவங்களால நம்மள விட்டுட்டு போக முடியாது சூர்யா. கண்டிப்பா சாம் எந்திரிச்சு வருவான். கண்டிப்பா சாம் எந்திரிச்சு வந்து என்ன அக்கான்னு கூப்பிடுவான். கண்டிப்பா அவன் கூப்பிடுவான். ஆமா தானே அர்ஜுன்? அவன் நல்லபடியா எந்திரிச்சு வந்துருவா தானே அர்ஜுன்? சொல்லுங்க அர்ஜுன், அவங்க நல்லபடியா இருப்பாங்க தானே அர்ஜுன்? கூட திரும்பி சேர்ந்து சந்தோஷமா வாழுவாங்க தானே? வந்தாலும் அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சுட வேணாம் அர்ஜுன். சாமும் ஷாலுவும் நம்ம கூடயே இருக்கட்டும். அவங்க 2 பேரும் நம்ம கூடயே இருக்கட்டும் அர்ஜுன். நம்ம வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் அர்ஜுன். திரும்பி எந்திரிச்சு வந்து அம்மா வீட்டுக்கு போனா அம்மா டார்ச்சர் பண்ணுவாங்க அர்ஜுன். திரும்பி சாம் உடஞ்சிட கூடாது அர்ஜுன். திரும்பி அவன் உடஞ்சு அடிக்கிறதுல என்னால பார்க்க முடியாது அர்ஜுன். கண்டிப்பா அவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்க, நம்ம வீட்டுல சந்தோஷமா வாழுவாங்க கையில். நீ அழுகாத. கண்டிப்பா எல்லாரும் நல்லா இருப்பாங்க. எல்லாரும் முதல்ல அழுகாதீங்க. ஆமா மாமா, அவங்க நம்ம கூட வாழட்டும் மாமா சந்தோஷமா. அவங்க வேணும் மாமா எங்களுக்கு. அண்ணா இல்லாம எங்கேயும் என்னால இருக்க முடியாது மாமா. ஒவ்வொரு கஷ்டத்துலயும் என் கூட இருந்தான். இப்ப அவனே என்ன கஷ்டப்படுத்திட்டால மாமா. எல்லா கஷ்டத்துக்கும் என் கூடயே இருப்பா, என் பக்கத்துலயே நிப்பா. இப்ப அவனே உன் தங்கச்சி அழுக வச்சிட்டு இருக்கா மாமா. அவனுக்கு புரிய வைங்க மாமா. ஐயோ ப்ளீஸ் யாரும் அழுகாதீங்க. கண்டிப்பா அவங்க 2 பேரும் நல்லபடியா தான் இருப்பாங்க. நீங்க யாரும் ஃபீல் பண்ண வேணாம். இப்ப கூட அம்மா அப்பா வந்து பாக்கணும்னு தோணல அர்ஜுன். அவ்வளோ ஈகோல அர்ஜுன் அவங்களுக்கு. அவங்க பையன் உயிருக்கு போராடிட்டு இருக்கா. அப்ப கூட ஒரு 8 வந்து பாக்கணும்னு கூட தோணல. ஏன் அர்ஜுன் ஏன் இப்படி இருக்காங்க? எனக்கு புரியல. அவங்க பிள்ளைங்க விட அவங்களுக்கு ஈகோ தான் பெருசா தெரியுது அர்ஜுன். விடுடா, அவங்கள பத்தி பேசாத. பேசி பிரோஜனம் கிடையாது. விடு, அவங்களுக்கு எல்லாம் எதுவும் புரியாது. அவங்களுக்கா புரிய வர நேரம் பாத்துக்கலாம். விடு. இல்ல அர்ஜுன், இதுக்கு மேல சாம் அந்த வீட்டுக்கு போக மாட்டா அர்ஜுன். போக வைக்க மாட்டேன் அர்ஜுன். என் வீட்லயே இருக்கட்டும் சார்.
சரி ஓகே, ஃபீல் பண்ணாத. ஏன் சாம், ஷாலு கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா கூட உன்னால தாங்க முடியாது சாம். நீ எப்படி சாம் இப்படி பண்ண? அன்னைக்கு லைட்டா மூச்சு வாங்கினதுக்கே எவ்வளவு பண்ண சாம். நீ உன்னை பார்க்கும் போது நீ அவ்வளவு துடிச்சிட்ட சாம். இப்போ உன் ஷாலு பாரு சாம், படுத்திருக்கா. நீ தான் எந்திரிச்சு வந்து அவகிட்ட எந்திரின்னு சொல்லணும் சாம். உனக்கு தெரியாத அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்ட நீ. உன் ஷாலுவை எந்திரிச்சு வர சொல்லு சாம். உன் ஷாலு ரொம்ப துடிக்கிறா சாம். நீ தான் சாம் சொல்லணும். அன்னைக்கு எவ்வளவு துடிச்சிட்ட நீ. சொல்லு சாம், எந்திரிச்சு வர சொல்லு சாம். நீ எந்திரிச்சு வந்தாதான் அவளும் எந்திரிச்சு வருவா சாம். சாம் அப்பா சாம். ஷாலு என்னாச்சு? பொறுமையா வெயிட் பண்ணு. என்ன சாம் அப்பாவை நினைச்சா ரொம்ப பயமா இருக்கு சாம். என்னாச்சு ஷாலு? முதல்ல உட்காரு. எதுக்கு அழுகுற? திடீர்னு கால் பண்ணி கூப்பிட்ட, என்னாச்சு? சாம் அப்பாவுக்கு இப்பெல்லாம் திடீர்னு ஏதோ ஆகுது சாம். எனக்கு பயமா இருக்கு சாம். எனக்குன்னு இருக்கிறது அவரு மட்டும்தானே சாம். சரி ஓகே, நீ அழுகாத, பொறுமையா இரு. சாம் இல்ல சாம், நைட்டு படுத்தாரு. நான் எவ்வளவு கூப்பிட்டு எந்திரிக்கல சார். அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சதுக்கு அப்புறம் தான் சாம் எந்திரிச்சாரு. எனக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு சாம். என்னை விட்டு அப்பா போயிடக்கூடாது சாம். எனக்குன்னு இருக்கிறது அவரு மட்டும் தானே சார். ஏன் அவருக்கு ஒன்னும் ஆகாது. நீ எமோஷனல் ஆனா உனக்கு இதாகும்னு தெரியல. எதுக்கு எமோஷனல் ஆகுற? கொஞ்சம் பொறுமையா இரு. முதல்ல உட்காரு. இல்ல சாம், என்னால முடியல சார். அப்பா இப்பெல்லாம் மயக்கப்பட்டு விழுந்துறாரு சார். என்னால முடியல சார். எனக்கு ஒரு மாதிரி பயமாவே இருக்கு சார். அப்பாவுக்கு எதுவும் ஆயிருமான்னு பயமா இருக்கு சார். ஒன்னும் இல்ல, அப்பா கொஞ்சம் வயசாகுதுல, அதனால அப்படிதான் இருக்கும். நீ ஃபீல் பண்ணாதடி. உனக்கு ஏதாவது ஆயிரு போது ஷாலு, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிரு. உனக்கே தெரியும் ரொம்ப எமோஷனல் ஆனா உனக்கு ஒரு மாதிரி இதாயிரும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணாத, அமைதியா இரு. அப்பாவுக்கு ஒன்னும் இல்ல, டாக்டர் தான் சொல்லிட்டாங்களா ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாத. இல்ல சார், அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருமா சார்? டாக்டர் என்கிட்ட போய் சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட உண்மையை தானே சொல்லிருப்பாங்க. சொல்லு சார். உன் அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. மாத்திரை சாப்பிடுறாருல, அந்த மாத்திரை சாப்பிட்டு இதாயிடுச்சு, அவ்வளவுதான். விடு. ஒன்னும் இல்ல. மத்தபடி உங்க அப்பா நல்லாதான் இருக்காரு. உன் அப்பா நல்லபடியா உன் கூட தான் வாழுவாரு. எந்த ஃபீலும் பண்ணாத. அப்பால 100 வருஷம் நல்லா தாண்டி இருப்பாரு. நீ ஃபீல் பண்ணாத. சார் முடியல சார். அப்பாக்கு இப்பெல்லாம் ஆகும்போது எனக்கு எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா சார்? ரொம்ப பயமா இருக்கு சார். அப்பா என்னை விட்டு போக மாட்டார்ல சார். ஒன்னும் இல்ல, உன் அப்பா உன்னை விட்டு போக மாட்டாரு. ஐயோ, என்ன கூப்பிட்டு வச்சு அழுக்கிறதுக்கா கூப்பிட்டு இருந்த? இப்படி அழுந்துட்டு இருந்தா என்னால எப்படி பார்க்க முடியும்? ஒன்னும் இல்ல, உன் அப்பா நல்லாதான் இருப்பாரு. ஒண்ணுமே இல்ல உங்க அப்பாவுக்கு. உன் அப்பா நல்லாதான் இருக்காருன்னு டாக்டரே சொல்லிட்டார்ல, அப்புறம் என்ன? விட்டா உன் அப்பாவை நீயே பேஷண்ட் ஆக்கிடுவா போல ஷாலு. தெரியல சார், என்னால முடியல சார். ஒவ்வொரு டைம் இப்படி நடக்கும் போது எனக்கு உயிரே போயிட்டு வருது சார். அப்பாவுக்கு எதுவும் ஆக கூடாது சார். அப்பாவுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்னால இருக்க முடியாது சார். ஒன்னும் இல்ல ஷாலு, நீ முதல்ல ஃபீல் பண்றத நிப்பாட்டு. நீ அழுகிறது என்னால பார்க்க முடியல ஷாலு, போதும் நிப்பாட்டு. அப்பாவுக்கு தான் ஒன்னும் இல்ல, டாக்டரே சொல்லிட்டாங்களா, அப்புறம் என்ன? தெரியல சார், ஒரு மாதிரி மனசுக்குள்ள பயமா இருக்கு சார். அதுக்காக தானே உன்னை கூப்பிட்டேன். எனக்குன்னு இருக்கிறது அவரு மட்டும் தானே. இதை நான் போய் அவர்கிட்ட சொல்லி அழுந்தேன்னா அவரும் கஷ்டப்படுவாரு சார். சரி ஓகேடி, என்கிட்ட சொல்லிட்டல, நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல கவலைப்படாத. நீ முதல்ல அழுகையை நிப்பாட்டு, கண்ணத்தோட. சார் 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 ரொம்ப மூச்சு வாங்குது சார். இதை தண்ணி நான் அப்பவே சொன்னேன். இரு, நான் போய் தண்ணி வாங்கிட்டு வரேன். சார் முடியல சார், ரொம்ப மூச்சு வாங்குது சார். என்னை விட்டு போகாத சார், இங்கே இரு சார். ஒன்னும் இல்லடி, முதல்ல வெயிட் பண்ணி நான் போய் தண்ணி வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல சார், முடியல சார். என் கூடயே இரு சார். சார் ப்ளீஸ் சார், இங்கே இரு சார். ஷாலு, ஷாலு, உனக்கு ஒன்னும் இல்ல தானே? சார் சார் இந்த முதல்ல தண்ணி குடி. இல்ல சார், தண்ணி வேணாம் சார். என்னால தண்ணி குடிக்க முடியாது சார். வேணாம் சார். முதல்ல தண்ணி குடி ஷாலு. நான் தான் சொன்னேன் நீ ரொம்ப எமோஷனல் ஆக கூடாது. நீ ஏன் இப்படி பண்ற? இல்ல சார், இப்போ ஓகே தான். எனக்கு ஒண்ணும் இல்ல சார். நல்ல மூச்சை உள்ளார இழுத்து விடுடி. இல்ல சார், இப்போ கொஞ்சம் ஓகே தான் சார். நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம், சீக்கிரம் வா. இங்கேயே உட்கார்ந்து போய் பைக் எடுத்துட்டு வா. இல்ல சார், ஒண்ணும் இல்ல, இப்போ ஓகே தான். இப்போ நான் நல்லா தான் சார் இருக்கேன். இப்போ ஓகே தான். விளையாடாத ஷாலு, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். இல்ல சார், இப்போ ஓகே தான். நான் தான் சொல்றேன்ல, இப்போ நல்லா பிரீத் பண்ண முடியுதுடா. ஓகே தான். பரவாயில்ல, நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் வா. டாக்டர் கிட்ட எதுக்கோ செக் பண்ணிட்டு வரலாம் வா. இப்படி ஒரு டைம் அழுகாதடி. சார் டாக்டர்லாம் வேணா, இப்போ கொஞ்சம் ஓகே தான் சார். அப்பாவை நினைச்சிட்டு இருந்தேன்ல, அதனால கொஞ்சம் இதாயிடுச்சு, அவ்வளவுதான். இப்போ ஓகே தான். இல்ல ஷாலு, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். டாக்டர் கிட்ட எதுக்கோ ஒரு டைம் செக் பண்ணிட்டே வரலாம். ஐயோ சார், ஒன்னும் இல்ல, ஓகே தான். நீ முதல்ல நார்மல் ஆகி, இப்போ எனக்கு ஓகே தான். இல்ல ஷாலு, வா நம்ம போலாம் ஷாலு. ப்ளீஸ் டி, நான் சொன்ன கேளு ஷாலு. நம்ம எதுக்கோ டாக்டர் கிட்ட போய் செக் பண்ணிட்டு வரலாம் ஷாலு, வா. நான் சொன்ன கேப்பல்ல, வா. ஐயோ சார், இப்போ கொஞ்சம் ஓகே தான் சார். இப்போ நான் நல்லா தான் இருக்கேன். இல்லடி, பரவாயில்ல, இருந்தாலும் பரவாயில்ல, வா. ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்றதுக்கு என்ன, வா. ஏய், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாலே சரியா போகும். டாக்டரே சொல்லியிருக்காங்க. இப்போ ஓகே தான்டா. நீ ரொம்ப பதட்டப்படாத. இப்போ எனக்கு ஓகே தான். இல்லடி ஷாலு, பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு டைம் போய் செக் பண்ணிட்டு வருவோமே. ஐயோ, இந்த விஷயத்துக்கெல்லாம் போவியா? தயவு செஞ்சு ஒன்னும் இல்ல, விடு. இப்போ எனக்கு ஓகே தான். உனக்கு ஏதாவது வந்துட போகுது. இப்போ நான் ஓகே தான். என்னடா இவ்வளவு நேரம் எனக்கு தைரியம் சொல்லிட்டு இப்ப நீயே இப்படி பண்ணிட்டு இருக்க? எனக்கு நீ தாண்டி முக்கியம். எனக்கு நீ மட்டும் போதும் ஷாலு. தயவு செஞ்சு வாடி போலாம் ஹாஸ்பிட்டல். ஐயோ ஓகே தான் சார். நான் இப்போ என்ன சார், ரொம்ப பயந்துட்டியா? ரொம்ப பயந்துட்டேன். நீ ஏன்டி இப்படி பண்ற? எனக்கு உயிரே போயிருச்சு தெரியுமா? ஏன் சார் அவ்வளவு சீக்கிரம் உன்னை விட்டு போயிருவேன் நினைச்சியா? இப்படி எல்லாம் பேசாத ஷாலு. எனக்கு அது சுத்தமா பிடிக்காதடி. உன்னை விட்டு
அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன் சாம். எப்போதுமே வர்றதுதான். நீ ஏன்டா இவ்ளோ பயந்த? நீ ஏன்டா அவ்வளோ ரொம்ப பயந்துட்ட? எனக்கு நீ இல்லாம நான் எப்படி இருப்பேன்? நீ ஏன் சிரிச்சிட்டு இருக்க? நான் இங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். இதனடா அழுகாதுன்னு சொன்னேன். அது இல்லாம ஒண்ணு நினைச்சு எனக்கு சிரிப்பு தாண்டா வருது. ஏன் வராது? எனக்கு கஷ்டப்படுத்திட்டு உனக்கு சிரிப்பு வருதா? இதுக்கு மேல இப்படி பண்ணாத ஷாலு. நீ இல்லாமல என்னால இருக்க முடியாதுடி. புரிஞ்சுக்கிட்டேன் சார், புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு மூச்சு வாங்குறது வரதுக்குள்ள உனக்கு வந்துரும் நினைக்கிறேன்டா சாம். எனக்கு முன்னாடி நீ போயிடாதடா. அதெல்லாம் உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். அதே மாதிரிதான் நீயும் என்னை விட்டு எங்கேயும் போக கூடாது. இதுக்கு மேல இப்படி ரொம்ப ஃபீல் பண்ணாதடி. என்னால முடியலடி. ஒரு நிமிஷத்துல உயிரே போயிட்டு வந்துருச்சு தெரியுமா? ஏன் அப்புறம் கஷ்டம் இருக்கும்போது அழுகாம இருந்தா எப்படி இருக்க முடியும்? நீ அழுகவே அழுக கூடாது. உன் கஷ்டத்தை எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எப்போதுமே நீ அழுக கூடாது. என்னாலையும் அழுக கூடாது, யாருனாலையும் நீ அழுக கூடாது. ஐயோ சாம், நீ என்ன அழுக வச்சிருக்கியா? அழுக வச்சுட்டு தான் மறுவேளை பார்க்க போ. உன்னாலலாம் என்னைக்குமே என் கண்ணீரை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன்டா. போதுமா, ரொம்ப ஃபீல் பண்ணாத. ரொம்ப பயந்துட்ட போல. எனக்கு உன்னை நினைச்சு உயிர் போயிட்டு உயிர் வந்துரும் போல. ரொம்ப பயந்துட்டேன்டி. சரி, ஒன்னும் இல்ல. இப்ப நான் ஓகே தான்ப்பா. நீ சிரிக்கிறதுலயே எனக்கு தெரியுது. ஆனா எனக்கு தான் உயிர் போயிட்டு உயிர் வந்துருச்சு தெரியுமா? இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு தெரியுமா இந்த ஒரு செகண்ட்ல? அவ்வளோ சீக்கிரம்ல இந்த ஷாலு உன் வாழ்க்கை விட்டு போக மாட்டா, கவலைப்படாத. உன்னையும் கூட்டிட்டு போகாம என்னால எங்கேயும் போக முடியாதுடா. தனியால இந்த ஷாலு எப்போதும் போக மாட்டா. உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன். எங்க போனாலும் உன்னையும் கூட்டிட்டு தான் போவேன். என்னையும் கூட்டிட்டு போனாலே அது போதும் எனக்கு. எப்போதும் உன் கூட நான் இருக்கணும் ஷாலு. என்ன சொன்னாலும் நான் அதை அப்படியே செய்வேன். ஆனா நீ இப்படி எல்லாம் எமோஷனல் ஆக கூடாது, சரியா? சரி சரி, நான் புரிஞ்சுட்டேன். அப்புறம் என்ன சொன்னாலும் கேப்பேன்னு சொல்லி என்ன சொன்னாலும் கேப்பியா? என்ன சொன்னாலும் நான் செய்வேன். என் காதல் என்ன உண்மையானது. நான் சாவ சொன்னாலும் சாவியா சார்? நீ என்ன சொன்னாலும் நான் செய்வேன் ஷாலு. ஏன்னா உனக்காக தான் நான் என்னோட காதலி சொல்லும் போது அதை நான் செய்யாம இருப்பேனா? நீ என்ன சொன்னாலும் இந்த உலகத்தையே விட்டு நீ போன்னு சொன்னாலும் நான் போவேன். ஆனா உன்னை விட்டு போன்னு சொன்னா மட்டும் நான் என்னைக்குமே போக மாட்டேன் ஷாலு. நானே நினைச்சாலும் உன்னை விட்டு என்னால போக முடியாதுடி. அந்த அளவுக்கு உன்னை ரொம்ப காதலிக்கிறேன் ஷாலு. இங்க மட்டும் என்னவா, இங்கேயும் அந்த அளவுக்கு காதலிக்க தான் செய்றோம். உன்னை விட நான் தான் சார் ரொம்ப காதலிக்கிறேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓஹோ, என்னை விட நீ தான் காதலிக்கிற. ஆமா, அதனாலதான் எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உன்கிட்ட சொல்றேன். உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்தா நீ என்கிட்ட சொல்றியா? ஹலோ, இங்கடா நீங்க கஷ்டப்பட கூடாதுன்னு சொல்லி நான் சொல்றது கிடையாது. அப்புறம் இதெல்லாம் நீ என்ன நம்ப சொல்றியா? இல்ல நம்ப சொல்றியானா? அப்புறம் என்ன நீ அங்க என்ன ப்ளேம் பண்ற தெரியுதா? எனக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் உன்கிட்ட வந்து சொல்றேன். நீ கஷ்டப்படுவதானே? ஆனா நான் வந்து சொல்றேன்ல. அது ஒண்ணும் இல்லடி. என்கிட்ட சொன்னாதான் நிம்மதியா இருப்பேன்னு சொன்னா சொல்லலாம். ஆனா நான் என் கஷ்டத்தை உன்கிட்ட வந்து சொல்லி நீயும் ஃபீல் பண்ணுவல. நீ ஃபீல் பண்றத என்னால பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா நீ என்கிட்ட வந்து சொன்னா நான் ஃபீல் பண்ண மாட்டேன், உனக்கு ஆறுதல் சொல்லுவேல்ல. ஆனா நான் உன்கிட்ட வந்து சொன்னா நீ கஷ்டம் தானே படுவ. இது நல்லா இருக்கே. இப்படிதான் சார் சமாளிப்பீங்கல்ல? என்ன ஏதுன்னு தெரியுதா? இது ரோடுடா. இப்ப என்ன உனக்கு ஓவரா மூச்சு வாங்குச்சு, சோ நார்மல் ஆகுறதுக்கு பண்ண. இதுல தப்பு எதுவும் இல்ல. அதுதானே பண்ண. வேற ஏதாவது பண்ணனா தப்பெல்லாம் எனக்கு தெரியல. உன் கண்ணுக்கு அது தப்பா தெரியாம இருக்கலாம். அடுத்தவங்க கண்ணுக்கு அது தப்பா தானே தெரியும். அவங்களுக்கு வேற வேலை இல்ல, நமக்குமா வேற வேலை இல்ல. நான் ரொம்ப பயந்துட்டேன்ல. எனக்கு என்ன நடந்தாலும் நீ ரொம்ப பயந்துருவியா சார்? சப்போஸ் உனக்கு முன்னாடி நான் போயிட்டேனா? அது இந்த உலகத்துல சாம் நடக்க விட மாட்டான். எப்படி? உயிர் பிரியிற அந்த செகண்ட் சாமும் பிரிஞ்சிருவான். என் உயிரும் உன் உயிரோட சேர்ந்து கலந்து போயிரும். அது எப்படி உன்னால பண்ண முடியும்? அதெல்லாம் அப்படின்னா அப்படிதாம்மா. நீ அதெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. அப்போ நான் உயிரை கேட்டா கூட நீ கொடுத்துருவ. ஏமாத்திட்டு போக மாட்டேன். வாய்ப்பே இல்ல. உன்னை ஏமாத்திட்டு என்னால சந்தோஷமா வாழ முடியாதுமா. உயிரை கேட்டா கூட கொடுத்துட்டு போயிருவேனே தவிர உன்னை விட்டு நான் போக மாட்டேன். அது எத்தனை ஜென்மம் எடுத்தாலும். முக்காவாசி காதலி உயிரை கேட்டா கூட உயிரை கூட தருவேன்னு சொல்லுவாங்க. நீ கொடுத்துருவியா சார்? யாரு வேணாலும் சொல்லிருக்கலாம். பட் நான் உண்மையா தான்ப்பா சொல்றேன். ஏன் ஷாலு, உயிரை கேட்டா கூட இந்த உயிரை கொடுத்துருவேன். ஏன்னா இந்த உயிரே ஷாலு தானே. அப்படிங்கும் போது ஷாலு கேட்கும் போது நான் எப்படி கொடுக்காம இருப்பேன்? இங்க இருந்துடா இந்த மாதிரி பேச கத்துக்கிட்ட நீ. எங்க இருந்து உன்னை காதலிச்சதுக்கு அப்புறத்துல இருந்துதான். ஏன்னா உன் மேல அவ்வளவு உயிரா இருக்கேன்டி. இதெல்லாம் கடைசி வரைக்கும் போயிடாதே சார். அம்மா ஒத்துக்கல அப்பா ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போயிட மாட்டல. அம்மா அப்பா யாரும் ஒத்துக்கலனாலும் இந்த ஷாலுக்கு சாம் தான். அது யாராலையும் மாத்த முடியாது. அதுக்கு நான் மாத்தினாதான் முடியும். கண்டிப்பா நான் மாற மாட்டேன். ஏன்னா என் ஷாலு மேல நான் உயிரே வச்சிருக்கேன். என்னால எப்படி மாற முடியும்? மாறணும்னு நினைச்சா நான் செத்துதான் போகணும். அப்படியெல்லாம் சொல்லாதடா. என்ன மட்டும் சொல்லிட்டு நீ சொல்ற. அப்ப நீ கேட்டியடி உயிரையே கொடுத்துருவியான்னு. பட் நான் கேப்பேன்டா. நான் எடுக்கலாம் மாட்டேன். ஏன் சாம் உயிர் போயிடுச்சுன்னா நான் எப்படி வாழுவேன்? முடியாதுல. அதுக்கப்புறம் எப்படிலாம் நான் கேட்பேன்? எப்போதும் இந்த சாமுக்கு இந்த ஷாலு தான். இந்த ஷாலுக்கு சாம் மட்டும்தான். அது யாரு நினைச்சாலும் மாறாது சாம். இப்படி எல்லாம் பயப்படாத. உன்னை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் போயிட மாட்டேன். அதனால நீ ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணாதடா. உன்னை விட்டுட்டு அவ்வளவு சீக்கிரம் போயிடுவேன் நினைச்சியா? உன்னை கொடுமைப்படுத்தாமலாம் என்னால போக முடியாது. அப்ப இந்த வைஃபோட ஆட்டத்தை நீ பார்க்க வேணாமா? காதலியோட ஆட்டத்தை நீ பார்த்துட்ட. பட் வைஃபோட ஆட்டத்தை நீ பார்க்கலையே. எப்போ நமக்கு கல்யாணம் ஆகுதோ அதுக்கப்புறம் என் ஆட்டத்தை நீ பாப்ப சாம். அதுக்கப்புறம் இந்த ஷாலோட இன்னொரு ஃபேஸ நீ பாப்ப. என் ஷாலு எவ்வளவு கொடுமைப்படுத்தினாலும் நான் தாங்கி இருப்பேன். ஏன்னா அதுலதான் என் ஷாலுக்கு சந்தோஷம்னா ஓகே தான் எனக்கு.
இதெல்லாம் இப்ப சொல்லு, அதுக்கப்புறம் செய்யாம இரு, உனக்கு இருக்கு. அதெல்லாம் என் ஷாலு எதா சொன்னாலும் செய்வேன். நீ சொன்னா நான் கேட்காம இருப்பேனா? அப்போ ஷாலு கல்யாணத்துக்கு அப்புறம் வேற மாதிரி ஆயிடுவா. ஷாலு கல்யாணத்துக்கு பின்னாடியோ கல்யாணத்துக்கு முன்னாடியோ ஒரே மாதிரி தான் இருப்பா. இந்த சாமுக்கு சொந்தமானவளா இருப்பா. ஐ லவ் யூ சாம். ஐ லவ் யூ ஷாலு. இதயம் திணறுதல் முறையா? அந்த கனவுக்கு தண்டனைகள் இல்லையா இல்லையா? நீ கொண்ட காதலி நிஜம் என்று நான் காண தற்கொலை செய்ய சொன்னா செய்வாயா? தப்பித்து நாடு தாண்டி செல்வாயா? இதயமலையேறி நெஞ்சென்ற பள்ளத்தில் குதித்து நான் சாக மாட்டேனா? குமரி நீ